கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலும் கூட உங்களை பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நமக்கு போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா. எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மை போஷித்து புதிய வாரத்துக்குள்ளே நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நாம் தொடர்ந்து யாரை குறித்து தியானிச்சுட்டு வரோம்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிச்சுட்டு வரோம். கடந்த நாட்களில் ஒரு பாடத்தை ஆரம்பித்தோம். ஏன் கிறிஸ்து குழந்தையா பிறக்கணும்? அவர் நினைத்தால் அவருடைய வல்லமைக்கு ஒரு மாம்ச உருவத்தில் பூமிக்கு வரலாம். ஆனால் அவர் அப்படி வராமல் ஒரு குழந்தையின் உருவத்தை எடுத்து ஏன் ஒரு குழந்தையாக பிறந்து வர வேண்டும், அதில் அவர் என்ன காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறார் அப்படின்னு ஆரம்பித்தோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவர் என்னவா வந்தாராம்? குழந்தையாக வந்தார். அவர் ஆதியில சொல்லியிருப்பாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வேதத்துல யார் பிறந்தாலும், கர்த்தருக்குள்ள யார் பிறந்தாலும் பிசாசு என்ன பண்ணிடுவான்? அவங்கள விழ பண்ணிடுவான். ஸ்திரீயின் வித்து என்ன பண்ணவே முடியாது, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது. அப்படின்றப்போ அந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவரே என்ன பண்ணாரு? ஸ்திரீயின் வித்தாக வந்து அவரே பிறந்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அதனாலதான் நீங்க மத்தேயு சுவிசேஷம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட இடத்துல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக, இது நிறைவேறும்படியாக, இந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இது நடந்துச்சு. இயேசு சொல்லுவாரு, தாகமா இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆனா அவர் அப்ப தாகமா இருந்தாரான்னு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுவோம், வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த வார்த்தையில அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அதனாலதான் அவர் என்னவா வந்தாரு? குழந்தையாக பிறந்து வந்தார். இப்ப 2வது காரியத்திற்கு நேராக கடந்து போக போறோம். ஏன் இயேசு ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டும்? அவர் நினைத்தால் ஒரு மனித உருவில முழுமையாக வர முடியுமே. ஆதாமை அவர் எப்படி உண்டாக்குனாரு? முழு மனுஷனா உண்டாக்குனார், குழந்தையாக உண்டாக்கல, முழு மனிதனாக. சிருஷ்டியே அப்படி உண்டாக்க முடிந்தவருக்கு தான் அப்படி வர முடியாதா? வர முடியும். ஆனா அவர் வரல, குழந்தையாக வந்தார். ஏன் அப்படின்றதுல 2வது காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 27 மற்றும் 28வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27, 28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார்னு வேணும் சொல்லு. இந்த 2 பேர் யாரு? இப்ப நம்ம இங்க வாசித்த இந்த ஆணும் பெண்ணும் யாரு? ஆதாமும் ஏவாளும். இவங்க தான் யாரு? இந்த உலகத்தின் யாரு? முதல் மனுஷங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு பேரை ஞாபகம் வச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? நிலாவில் அவர் தான் என்ன பண்ணாரு? முதல்ல கால் வச்சாரு. இந்த முதல்ல வரவங்கலாம் யார் தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஆட்கள். காலம் எவ்வளோ அழிஞ்சாலும் சரி, இந்த முதல்ல வந்தவங்களை பற்றி என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்டயா போய் நிலாவில் 2வது கால் வச்சது யாருன்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ண மாட்டாங்க? தெரியாது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது, உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா 2வது வந்தவங்களை என்ன பண்ண மாட்டோம்? நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். முதல்ல வந்தவங்களை தான் என்ன பண்ணுவோம்? ஞாபகம் வச்சுக்குவோம். ஆனால் இந்த வேதத்தில் ஆதாம் ஏவாளை குறித்து எவ்வளவு எழுதியிருக்கு? எவ்வளவு எழுதியிருக்கு? ஆதாம் ஏவாளுன்ற பேரை நீங்க எத்தனை முறை இந்த வேதத்துல வாசிக்கிறோம்? ஆதாம் ஏவாளுன்ற இந்த ஆதாம்ன்ற பேர் எந்த அதிகாரத்தோட நம்ம நின்று போயிடும்? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தோட நின்று போயிடும். அதுக்கப்புறம் வேதத்துல வெறும் சொற்ப நம்பர், குறிப்பா சொல்லணும்னா 4 முறை தான் ஆதாமோட பேர் அதுக்கப்புறம் வேதத்திலே வரும். பழைய பாட்டு முழுக்க நான் சொல்றேன், பழைய பாட்டு வரைக்கும் சொல்றேன், 4 முறை தான் வரும். யார் இவரு? உலகத்துல உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷன். ஏவாளோட பேர் எங்க தெரியுமா நின்று போச்சு? 4ஆம் அதிகாரத்தோட நின்று போச்சு. 5ஆம் அதிகாரம் கூட வரல. யாராச்சும் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்திருப்பா. ஆதாமாச்சும் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் தாண்டி வந்திருப்பாரு உயிரோட. ஏவாள் 4ஆம் அதிகாரத்தோட பேர் இருந்தது. கர்த்தர் பார்த்து பார்த்து உண்டாக்குனவங்க தான் யாரு? இந்த ஆதாமும் ஏவாளும். எதுவும் சொல்லுகிறது? தம்முடைய சாயலாக. ஆண்டவர் நினைச்சிருந்தா என் சாயலாக ஒரு மனுஷன் உண்டாக கடவுதுன்னு சொன்ன என்ன இருப்பாரு? ஒரு மனுஷன் உண்டாயிருப்பான். ஆனா அவர் அப்படி பண்ணல. மெனக்கெட்டு மண்ணை எடுத்து அதை ஒரு மனுஷ உருவலை செஞ்சு
அது நாசியில ஊதி அதை ஜீவாத்மாவா மனுஷனா மாற்றி அவனை தூங்க வச்சு அவன் சதையை கிழிச்சு உள்ள இருந்து எலும்பை எடுத்து மண்ணை கூட மனுஷனா செஞ்சிடலாம். இத்தனோண்டு எலும்பை வச்சு இப்போ என்ன உண்டாக்கணும்? ஒரு ஸ்திரீயவே உண்டாக்கணும். அவ்வளோ பெரிய ஜாபை செஞ்சு பார்த்து செஞ்சு அந்த மனுஷனுடைய பேர் இந்த வேதத்தில் இல்லவே இல்லை. பெருமை பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம யார் பேரை சொல்லி தெரியுமா பெருமை பாராட்டணும்? நான் ஆதாமுடைய சந்ததி, நான் ஏவாளிலேருந்து வந்தவங்க அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டணும். என்னைக்காச்சும் அப்படி சொல்லியிருக்கிறோமா? இன்றைக்கு வரைக்கும் எந்த திருச்சபைக்கு போனாலும் 2 பேரும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. யார் தெரியுமா? ஆதாமையும் சரி ஏவாளையும் சரி. அதுலேயும் நிறைய பேர் குறிக்கோளோடலாம் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு போனோன்னு முதல்ல இந்த ஏவாளமாட்ட போகணும். என்னது? போய் கேட்கணும், ஏமா வேற பழம் கிடைக்கல உனக்கு? இந்த ஒரு பழம் தான் கிடைச்சதா? நீ தின்னதுனால தான் இன்னைக்கு நாங்கள் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த வேதத்தில் எந்த முற்பிதாக்களும் ஆதாம குறிச்சோ ஏவாளை குறிச்சோ பேசலை தெரியுமா? அவங்களுக்குலாம் அவங்க மேலே ஒரு கோபம். என்னது? இவங்க பண்ண தப்பு தான் நான் இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறேன். நம்ம சொல்லுவோமே, என் அம்மா அப்பா பண்ண தப்புனால தான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். அதனாலே கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்கனால நம்ம வாழ்க்கை கஷ்டப்பட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்போம். இந்த வேதத்தில் பெருமையாக புகழ்ந்து பேச வேண்டியவங்க, திரும்ப யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நேமு ஆபிரகாமோடதோ ஈசாக்கோடதோ இல்லை, ஆதாமோடதை பயன்படுத்தி இருக்கணும். ஆதாமுடைய குமாரனாக இப்படி வந்திருக்கணும். ஆனால் பேர் இல்லாமல் போச்சு. பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே நீங்கள் ஆதாம குறிச்சே வாசிக்க முடியாது. அதுக்கப்புறம் இப்போ இப்படிதான் சூழ்நிலை போகுது. என்ன சூழ்நிலைன்னா, யார் பிறந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சா, ஒரு ஆண் தப்பு பண்றானா, ஆம்பளைனாலே இப்படிதான். இல்லை ஒரு பொண்ணு தப்பு பண்றாளா, பொம்பளைனாலே இப்படிதான். அதுவும் கிறிஸ்தவங்களுக்குள்ள பைபிள் வேற நம்மளுக்குலாம் தெரிஞ்சிருச்சுல்ல. ஏதாவது தப்பு பண்ணிட்டா, ஆமா ஏவாள் புத்தி தானே உனக்கும் இருக்கும், பொம்பளைனாலே இப்படிதானே. ஏதாவது ஒரு பையன் தப்பு பண்ணிட்டானா, ஆரம்பத்தில் இந்த ஆதாமில் இருந்து இந்த பாவம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நல்ல உதாரணமாக தேவனோடு சஞ்சரித்ததுக்கு நம்ம உதாரணமாக யாரை சொல்கிறோம்? ஏனோக்கு சொல்கிறோம். தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் இருக்கணும். இந்த இடத்துலலாம் யார் பேர் தெரியுமா வந்திருக்கணும்? ஆதாமுடைய பேர் வந்திருக்கணும். ஏன்னா தேவனை முதல்ல தரிசித்தவன் அவன் தான். இந்த உலகத்தில் யாராச்சும் முதல்ல அவரை நான் தான்ப்பா பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும்னா அது ஆதாமும் ஏவாளும் தான். ஏவாள் கூட பின்னாடி தான் வருவாங்க. யார் தான் சொல்லணும்? ஆதாம் தான் சொல்லணும். இப்படி நன்மையாக உண்டாக்கப்பட்ட 2 பேர் உலகத்தில் எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? தீமையாக மாறிட்டாங்க. ஒரு நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை புசிச்சனால நல்லதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டியவங்க இவங்கெல்லாம். ஆதாம் மாதிரி இருக்கணும், ஆண்டவர் கூட இருக்கணும். ஏவாள் மாதிரி இருக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் நம்ம சொல்லி இருக்கணும். நம்ம அப்படிதான் பேசி இருந்திருக்கணும். ஆனால் அவங்களை இன்னைக்கு என்ன உதாரணமாக யூஸ் பண்ணுறோம்? ஒருத்தவங்க தப்பு பண்ணால் எதற்கு உதாரணமாக யூஸ் பண்ணுறோம்? ஏவாளையும் ஆதாமையும் உதாரணமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நிலையை மாற்ற கர்த்தர் ஏன் தெரியுமா ஒரு குழந்தையாக பிறந்தாரு? இந்த தீமையான இந்த வசைப்பாடலை நன்மையாக மாற்றம். இப்போ ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. எதுக்கு? ஆண்டவர் உண்டாக்கின மனுஷங்களை குறித்து உலகத்தில் என்ன இருக்கு? ஒரு கெட்ட பேர் இருக்கு. ஆனா இந்த பேர் இனி நிலைக்கக்கூடாது. அதை என்னவா மாற்றணும்? நல்ல ஒரு பேராக மாற்றணும். ஆண்னாலே எப்படிதான், பெண்ணாலே எப்படிதான் போயிட்டு இருக்கிற இந்த உலகத்தை அவர் மாற்றணும். அதற்கு அவர் தெரிந்தெடுத்த ஒரு வழிதான் என்ன தெரியுமா? ஒரு குழந்தையாக பிறந்தார். அல்லேலூயா. நம்ம 2 பேரையும் வச்சு பார்க்க போறோம். ஆதாமுடைய பெயரை எப்படி மாற்றினார், ஏவாளுடைய பெயரை எப்படி மாற்றினார் என்று. முதலாவது ஆதாமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆதாம் என்ன அப்படி செஞ்சுட்டான்? இப்படி ஒரு கெட்ட பேர் அவருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ரோமர் 5 அதனுடைய 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இப்போ ஆதாமுடைய பாவம் என்னன்னு வேதம் சொல்லுது? கீழ்ப்படியாமை. என்ன பாவம்? கீழ்ப்படியாமை. இந்த ஆதாம் கீழ்ப்படியாம போனனால நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா தெரியும், இந்த பாவம் தலைமுறையா வரும். ரொம்ப ஆண்டவருக்குள்ள நெருக்கமா இருக்கவங்க கூட எதுல தெரியுமா விழுந்துருவாங்க? இந்த கீழ்ப்படியாமையில் விழுந்துருவாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இருந்தார். யார் தெரியுமா? மோசே.
எங்கும் உண்மை உள்ளவனாக கண்ட ஒரு மனுஷன் எதுல தெரியுமா விழுந்தாரு? கீழ்ப்படியா. அவர் சிநேகிதன்னு சொன்னது யார் தெரியுமா? ஆபிரகாம். அவர் எங்க தெரியுமா விழுந்தாரு? நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன்னு சொன்னதை விட்டுட்டு போய் கீழ்ப்படியாம யார்கிட்ட போவாரு? ஆகார்கிட்ட போவாரு. இப்போ ஆண்னாலே என்னன்னு ஆயிடுச்சு தெரியுமா? கீழ்ப்படிய மாட்டான். ஆண்னாலே என்னன்னு கீழ்ப்படிய மாட்டான். ஸ்ரீனிடத்தில் பிறந்த யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. பிசாசு அப்படிதான் எல்லாரையும் மாத்திரம். நீங்க தாவீது எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆண்டவருடைய பிரமாணம் என்னது? பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயா. கீழ்ப்படியல, பிரமாணத்துக்கு கீழ்ப்படியல. எந்த மனிதர்களை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஆணை எடுத்துக்கிட்டாலும் அவங்க எங்க விழுவாங்கன்னா கீழ்ப்படியாம விழுவாங்க. சிம்சோன் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, இது யாருக்கும் தெரியக்கூடாது, இதுதான் உன் பலன்னு. நீ என்ன பண்ணக்கூடாது? ஒரு அசுத்தமானதுல இருக்கிறத எடுத்து நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. செத்த சரீரத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது, தொடவே கூடாது. இவன் என்ன தெரியுமா பண்ணா? அதுக்குள்ள இருக்க தேன் கூட எடுத்து வாயில புழிஞ்சு அம்மா அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்து கீழ்ப்படியாங்க. எந்த மனித இஸ்ரவேல் ஜனங்கள் எதனால விழுந்தார்கள்? கர்த்தருக்கு கீழ்ப்படியல. எல்லாரும் என்னத்துல விழுகிறாங்க? இப்போ கீழ்ப்படியாமையில விழுகிறாங்க. இப்போ இந்த ஆண் வர்க்கமே என்னதுல விழுது? கீழ்ப்படியாமையில விழுது. இப்போ இந்த ஆதாம் எப்ப பாவம் செஞ்சான்? ஆதாம் எப்ப பாவம் செஞ்சான்? ஆதாமுக்கு என்ன வயசு இருக்கும் பாவம் செய்யும் போது? சும்மா கற்பனையா சொல்லுங்க பார்ப்போம். என்ன வயசு இருக்கும்? ஆதாம் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய வயசு பிரகாரம் பார்த்தோம்னா அவன் ஒரு குழந்தைங்க. ஆண்டவர் அவனை எப்படி படைச்சிட்டாரு? முழு மனுஷனா படைச்சிட்டாரு. ஆனா வயசு படி கணக்குல சொன்னோம்னா அவனுக்கு ஒரு வயசு இருக்குங்க. ஏன்னா அவன் ரொம்ப நாள் வாழ்ந்து பாவம் செய்யல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதாமும் ஏவாளும் ரொம்ப காலம் வாழ்ந்து போய் பாவம் செய்யல. ஆண்டவர் உண்டாக்கி சில காலங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க? பாவத்துல விழுந்துட்டாங்க. அப்போ கணக்குப்படி பார்த்தா ஆதாம் பாவம் செய்யும் பொழுது நம்ம உலக கணக்குப்படி கை குழந்தை, வயசு கணக்குப்படி. இப்போ ஒரு சின்ன வயசுல ஒருத்தன் விழுந்துட்டான். இப்போ குழந்தையா இருக்கும் போதே என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான். இப்போ அதனால ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? இப்போ நீ என்னத்துல விழுந்த? கீழ்ப்படியாமையில தானே விழுந்த. சரி, நான் குழந்தையா வரேன், நான் ஆணா பிறக்கிறேன். பிறந்து என்ன தெரியுமா பண்ணாரு? வேதத்துல வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்திலிருந்து வாசித்தோம்னா, அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். அதனால உலகத்துல என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. அந்த சின்ன பையன் யார் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு இருக்கும். தமிழ் பைபிள்ல என்ன எழுதியிருக்கும்னா ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு இருக்கும். நீங்க இதுவே இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும்? ஆடம் which was the son of God. ஆடம் யாரா? ஆதாம் யாரா? தேவனுடைய குமாரன். சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனின் குமாரன். இப்போ பொதுவா சொல்றேன், ஆதாம்னு நான் மென்ஷன் பண்ணாம சொல்றேன். தேவனுடைய பையன் சின்ன வயசுல கீழ்ப்படியாமையில விழுந்து உலகத்திற்குள்ள பாவம் வந்துருச்சு. இப்போ என்ன பேரு? ஆண்டவரோட பையன் என்ன பண்ணிட்டான்பா? பாவத்துல விழுந்துட்டான். ஆண்டவரோட பையன் என்ன பண்ணிட்டான்பா? கீழ்ப்படியாமையில விழுந்துட்டான்பா. ஆண்டவரோட பையன் யார் தெரியுமா? கீழ்ப்படியாதவன்பா. உலகத்துல இந்த பேர் வருது. இப்ப இந்த பேரை மாத்தணும். இந்த தீமையான ஒளி சொல்ல என்னவா மாத்தணும்? நன்மையா மாத்தணும். அதனால அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவரும் ஒரு குழந்தையா பிறந்து வந்து கீழ்ப்படிந்து சகலவற்றிலும் கீழ்ப்படிந்தார். இப்ப இவருக்கு என்ன பேரு? வந்தவருக்கு இப்ப 2வதா வந்தவருக்கு என்ன பேரு? தேவனுடைய குமாரன். இவர் என்ன பண்றாரு? மரண வரையும் தான் கீழ்ப்படுகிறாரு. எது வரைக்கும்?
மரண பரியந்தம். அதனாலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 7, 8, 9வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தோ பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. நம்ம இது ஒரு பெருசா கீழ்ப்படியாம போனதுன்னு ஒரு பாவமா அப்படின்றோம். இல்லைங்க, அந்த பேர் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவருடைய குமாரன் கீழ்ப்படியாம போயிட்டான், இந்த மொழி சொல்ல ஆண்டவர் உலகத்துல விட மாட்டார். அதனால அவர் என்ன பண்றாரு, அவரும் அதே பிராயத்துல ஒரு குழந்தையாக பிறந்து சிறு பிராயத்திலிருந்து அவருடைய சிலுவையின் மரண பரியந்தம் சகலவற்றிலும் தம்மை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராங்க. வேதத்துல சும்மா ஒரு வார்த்தை எழுத மாட்டாங்க. கீழ்ப்படிதலை உண்டாக்குனது யாரு? இந்த தேவன். ஆனா அவர் என்ன பண்ணாராம், ஒருவேளை மாம்சத்துல இருக்கிற நாம சொல்லலாம், மாம்சத்துல இருந்தா தெரிஞ்சிருக்கிறோம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு கஷ்டம். அவர் என்ன பண்ணாராம், மாம்சத்துல கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பின்புதான் அவர் பாவத்துக்கு மரிக்கிறது, நீதிக்கு பிழைக்கிறது, நம்மளை மீட்கிறது, இதெல்லாம் அப்புறம் பண்ணாரு. முதல்ல அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, கீழ்ப்படிந்தார். ஏன்? தேவனுடைய குமாரன் சகலவற்றிலும் கீழ்ப்படிந்தார் என்கிற ஒரு பெயர் உண்டாக இருக்காது. அல்லேலூயா. அவரை அதனாலதான் இவரை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் தெரியுமா, பிந்தின ஆதாம்னு சொல்லுவோம். இவரை என்னன்னு கூப்பிடுறோம்னா 2ஆம் ஆதாம் என்று சொல்லுகிறோம். ஏன் அந்த பேரை தரித்து கொண்டார்? முதல் ஆதாம் தேவனுடைய குமாரன் கீழ்ப்படியாமையிலே போனார். இவரும் அதே போல தோன்றி அந்த குழந்தை பிராயத்திலிருந்தே தம்மை கீழ்ப்படிந்தவராக காண்பித்து கொடுத்து ஒரு பேரை உண்டாக்கிட்டு போறார். என்ன தெரியுமா, தேவனுடைய குமாரன் சகலவற்றிலும் கீழ்ப்படிந்திருப்பான். அல்லேலூயா. எப்படி அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே முழு உலகமும் கீழ்ப்படியாமைக்குள்ள போச்சோ, இந்த ஒரே மனிதனாலே முழு உலகமும் கீழ்ப்படிதலுக்குள்ளே நடத்தப்பட்டுச்சு. அல்லேலூயா. அதனாலதான் ரோமர்ல அழகா எழுதுவார் பவுல் 5வது அதிகாரம் 19வது வசனம், ஏற்கனவே வாசித்த வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மளாம் ஏன் ஒரு காலத்துல பாவிகளா இருந்தோம் தெரியுமா? மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே. இன்னைக்கு நாம ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்கிறோம்? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே. அல்லேலூயா. இன்னைக்கு பேர் மாறிடுச்சுங்க. புதிய ஏற்பாட்டுல ஆதாமுடைய பேர் இருக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் மாற்றிட்டார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குன்னு வரும். எங்க? யூதா புஸ்தகத்துல வரும். அது வரைக்கும் ஆதாமை பத்தியே பேசாதவங்க இப்ப ஆதாமை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? இன்னொரு மனிதன் வந்தார், அதே நாமத்துல வந்தார். ஆதாம் என்ற நாமத்திலே அவர் கீழ்ப்படிதலை பூமிக்குள்ள தந்தார். அல்லேலூயா. இந்த தீமையை நன்மையாய் மாற்றுவதற்கு அவர் தெரிந்தெடுத்த ஒரு வழிதான் இந்த குழந்தை பிராயம். ஏன்னா ஒருவேளை தேவன் முழு மனுஷனா நின்றிருந்தாருன்னா, ஆண்டவரே வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வேணா நீங்க சொல்லலாம், சின்ன பையனா இருக்கும் போதுதான் கஷ்டம் தெரியும். இதுவே ஆண்டவர் சின்ன பையனா மட்டும் வந்துட்டு போயிருந்தாருன்னா என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், ஆண்டவரே சின்ன பிள்ளையா இருக்கிறதெல்லாம் ஈஸி தான், வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க பாடு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் எல்லா பிராயத்திலும் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அல்லேலூயா. அவருடைய 12 வயதிலும் கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய 30 வயது வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். 30 வயசு வரைக்குங்க யூதருடைய வழக்கத்தின்படி ஒரு ஆண் மகனுக்கு 30 வயசு வந்தாதான் அவன் தனிச்சு போகலாம். அதுதான் ஒரு திருமண வயது. அது வரைக்கும் யார் கூட தான் இருக்கணும்? அப்பா அம்மா கூட தான் இருக்கணும். அப்பா அம்மாவை அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அவர் கடன்னு ஊழியம் பண்ணலங்க, பொறுத்திருந்தார். 30 வயசு வரைக்கும் வேதத்துல எங்கேயுமே அவருடைய 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் என்ன நடந்துருச்சுன்னு பெருசா எழுதியிருக்காரு. வேஸ்ட் ஆஃப் டைம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் கீழ்ப்படிந்திருந்தாருங்க. அந்த காலத்துல அவர் கீழ்ப்படிந்திருந்தார். எதற்கு? அந்த தீமையான வசைப்பாடுல. ஆண்னாலே இப்படிதான், ஆண்னாலதான் இந்த பிரச்சனை. உடனே பெண்கள் வேதத்தை தூக்கிட்டு வரலாம். இந்த பாரு, ஒருவனுடைய ஆண்னால மீறுதல்னால்தான் உலகம் பாவமாச்சு, ஆம்பளனாலதான் எல்லா பிரச்சனையும் சொல்லலாம்.
இன்றைக்கு தட்டிட்டு சொல்லலாம், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதற்காக தான் கிறிஸ்து உலகத்தில் வந்தார், குழந்தையாக வந்தார். ஆதான்களவ கூட இப்போ பரவாயில்லன்னு இருக்கும். இப்போ அடுத்து நம்ம தியானிக்க போகிற ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இப்போ அடுத்து நம்ம ஏவாளுக்கு நேராக கடந்து போக போகிறோம். இப்போ பார்த்துட்டோம் ஆதாமுடைய பெயரை எப்படி இவர் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மாற்றினார். இப்போ ஏவாள் இன்னும் மோசம். ஏன் தெரியுமா? ஆரம்பிச்சு வச்சதே யாரு தான்? ஏவாள் தான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். என்ன நல்ல மனசு ஏவாளுக்கு, புருஷன் சாப்பிடாம இருக்கிறாருன்ட்டு. 1 தீமோத்தேயு அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். இதுக்கு முன்னாடி தான் எழுதியிருப்பார், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். இங்க என்ன எழுதுறாருன்னா, ஸ்திரீலாம் பேசக்கூடாதுப்பா. ஏன்? அது ஆதாம் தான் ஃபர்ஸ்ட் உண்டாக்குனாரு, ஏவாளை 2வது உண்டாக்குனாரு. இதோட நிறுத்தி இருக்கலாம், ஆனால் நம்மால் அங்கே நிறுத்தலை. அடுத்து எழுதுறாரு, மேலும் என்ன மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படலை, ஸ்திரீயானவள் தான் வஞ்சிக்கப்பட்டா. அதனால ஸ்திரீ பேசுறதுக்கு என்ன பண்றதில்ல, அலோவ் பண்றதில்லை. இப்போ ஏவாளுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? மீறிட்டா, வஞ்சிக்கப்பட்டுட்டா, விழுந்து போயிட்டா. அதனாலதான் திட்டம் போதெல்லாம் ஏவாள் மாதிரி பண்ணாத, ஏவாளும் இப்படிதான் மீறி போய் பண்ணிட்டு எல்லாம் கஷ்டமா வந்துருச்சு. அதே மாதிரிதான் நீனும் உன் இஷ்டத்துக்கு பண்ணி இப்போ வீடே நாசமா இருக்கு. இப்போ இதுதான் பெண்ணை குறித்து வேதத்துல இருக்கிற பேர். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படித்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரை பற்றி படிக்க முடியாது தெரியுமா? பெண்களை பற்றியே படிக்க முடியாது. அதிகமாக யாரை பற்றி தெரியுமா வரும்? ஏதாவது ஒரு ஆணை ஃபோக்கஸ் பண்ணி தான் வரும். அதனாலேயே அநேகர் சொல்லுகிறது உண்டு, இந்த வேதம் ஆண்களுக்காக எழுதப்பட்ட வேதம். ஏன்னா இதை எழுதுனது எல்லாருமே யார் தான்? ஆண்கள் தான். அதனால் ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்களை ஃபோக்கஸ் பண்ணி எழுதிட்டாங்க, பெண்களை மதிக்கவே இல்லை அப்படின்னு. அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. இந்த ரகசியத்தை சொல்லிட்டு நான் தொடர்ந்து பாடத்துக்குள்ள போறேன். ஏன் பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க ஆண்களை பத்தி இருக்குன்னா, பழைய ஏற்பாடு வரப்போகிற கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். வரப்போகிற கிறிஸ்துவுக்கு என்னது? முன் அடையாளம் அல்லது ஒரு மாதிரி. அதனால பழைய ஏற்பாட்டுல தேவன் ஆண்களை குறித்து எழுதுவார். ஏன்னா வரப்போறவர் அப்படி இருக்க போறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப தாவீதனுடைய சம்பவமா இருந்தாலும் சரி, தாவீதனுடைய வாழ்க்கை சம்பவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்துகிற சம்பவமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எதுக்குன்னா வரப்போகிற கிறிஸ்து இப்படிதான் இருக்க போறாருன்றதுக்கு ஒரு முன் அடையாளம் இல்லை ஒரு மாதிரி திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டுச்சு. இப்படிதான் யார் இருப்பா? வரப்போகிற கிறிஸ்து இருப்பார். அதனால பழைய ஏற்பாட்டில் முழுக்க முழுக்க யாரை பற்றி எழுதியிருக்குன்னா ஆணை மையமாக வைத்து எழுதியிருக்கும். அப்படியா? அப்போ புதிய ஏற்பாடுல ஏன் பெண்களை பற்றி எழுதலை அப்படின்னா, கிறிஸ்து வந்துட்டாரு, இப்போ அடுத்து ஆயத்தமாக வேண்டியது ஸ்திரீ தான். எப்படின்னா மணவாட்டி ஆகிய சபை. மணவாட்டி தானே சொல்றோம், மணவாளன் ஆகிய சபை. நீங்க கேஸ் படிச்சிருக்கோம். மணவாட்டினா யாரு? பெண்ணு. மணவாட்டின்னு என்னது? பெண். அப்போ புதிய ஏற்பாடு முழுக்க சபையை பத்தி எழுதியிருக்குன்னா புதிய ஏற்பாடு முழுக்க யாரை பத்தி எழுதியிருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணை பத்தி எழுதியிருக்கு. சபையை எப்படிதான் பாக்குறாரு? உங்களை ஒரு புத்தி உள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு யார் பிரயாசப்படுறேன்னு எழுதுறாரு? பவுல் எழுதுறாரு.
புதிய ஏற்பாடு முழுக்க பெண்ணை மையமாக வைத்து எழுதப்பட்டது, பழைய ஏற்பாடு முழுக்க ஆணை மையமாக வைத்து எழுதப்பட்டது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு வரப்போகிற கிறிஸ்துவுக்கு அடையாளம், அதனால ஆணை பற்றி எழுதினாங்க. புதிய ஏற்பாடு வரப்போகிற மணவாட்டியாகிய சபைக்கு அடையாளம், அதனால அது சபையை பற்றி டைரக்டா எழுதிட்டாங்க. ஒருவேளை இதையும் ஒரு சிம்பாலிக்கா, அதாவது ஒரு உருவம் படுத்தி எழுத வேண்டும் என்றால் புதிய ஏற்பாடு எப்படி தான் எழுதியிருக்குன்னா பெண்ணுன்னு தான் எங்கேயாச்சும் வந்திருக்கும். இது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இனிமேட்டு நீங்கள் இந்த கேள்வியை கேட்டக்கூடாது, ஏன் ஆண்டவரே ஆண்கள் தான் பெரிய ஆட்கள், நாங்களாம் கிடையாது அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. வேதம் எல்லாரையும் ஒன்று போல பார்க்கிறது, அது யாரை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கிறது அல்ல. அதனால தான் கல்யாணத்தை பற்றி வரும் பொழுது ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஒரே நிமிடம். அதனுடைய எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவும் சபையும் யாரு? புருஷன் மஞ்சாரு. அப்போ பழைய ஏற்பாட்டு புருஷனை பற்றி, புதிய ஏற்பாடு மனைவியை பற்றி. இவ்வளவுதான் வேதமே தவிர்த்து இங்கே யாரையும் தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பரலோகத்தில் எல்லாரும் ஒன்று போலவே தான் இருக்க போகுது. தாவீதுக்கு நல்ல சேர் போடுப்பா, இந்த ஆபிரகாமா இவனுக்கு பரவாயில்ல ஒரு பிளாஸ்டிக் சேர் போடலாம் நாங்கள் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் கிறிஸ்துவனுடைய ஒரே சிங்காசனத்தில் உட்கார போகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒன்று போல இருக்க போகிறோம். அதில் ஏற்றத்தாழ்வே இல்லை. சரி, இப்போ நம்முடைய சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ ஸ்திரீயை குறித்து ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? ஸ்திரீனாலே மீறுறவர். ஸ்திரீனா யாரு? மீறி நடக்கிறவர், வஞ்சிக்கப்பட்டவர். அவட்ட இருந்தெல்லாம் ஒரு நன்மையும் வராது. அவ மூலமா தான் எது ஆரம்பிச்சது? பாவமே உலகத்துல ஆரம்பிச்சது. இப்ப இந்த பேரை மாத்தணும். ஸ்ரீனா தப்பா சொல்ற இந்த பேரை மாத்தி ஸ்ரீனா அப்படி நல்லதுங்க. ஸ்ரீனாலே நல்ல. ஒரு காலத்துல இருந்துச்சு, பெண் பிள்ளை பிறந்தாலே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ பொம்பளை பிள்ளையா, வீட்டுக்கு ஒரு வாரிசு இல்லையே. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா மாறிடுச்சு உலகம்? முதல்ல பொம்பளை பிள்ளை பிறக்கட்டுங்க, மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தாதான் ஆசீர்வாதங்க. இந்த பேர் எப்படி தெரியுமா மாறிச்சு? இந்த பெண்களை குறித்த பேரை எப்படி தெரியுமா கர்த்தர் மாற்றினாரு? அதை தான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். இயேசுனுடைய வாழ்க்கை அதை எடுத்துக்கிட்டாலே முழுக்க முழுக்க பெண்கள் தான் இருப்பாங்க. இயேசுனுடைய வாழ்க்கையில ஆண்களை குறித்து எழுதப்பட்டதை காட்டிலும் அதிகமாக பெண்களை குறித்து தான் எழுது. இந்த இயேசு முதல்ல எப்படி தெரியுமா ஆரம்பிச்சு வச்சார் இந்த பெண்களுடைய பெயரை மாற்றுவதற்கு? திடீரென்று 400 வருஷம் உலகத்துல தேவ வார்த்தையே இல்லாது இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு தூதன் வருகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். கிறிஸ்தவனுடைய துவக்கமே எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒரு பெண்ணை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சது. அல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷங்க உங்களுக்கெல்லாம். வேதத்தினுடைய துவக்கம் ஸ்திரீயை சபித்து ஆரம்பித்தது. ஸ்திரீ சபிக்கப்பட்டு போனா. ஆனா புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் துவக்கம் எடுத்துமா இருந்துச்சு? ஒரு ஸ்திரீயை ஆசீர்வதிச்சு ஆண்டவர் துவக்கினார். ஸ்திரீனாலே மீறுகிறவர், ஸ்திரீனாலே வஞ்சிக்கப்பட்டவன்ற பேரை எப்படி தெரியுமா ஆண்டவர் மாத்தினாரு? ஸ்திரீனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஸ்திரீ என்றாலே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த பேரை மாற்றாருங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. தீமை என்று சொல்லப்பட்ட காரியத்தை நன்மையாய் மாற்ற விரும்புகிற ஒரு தேவன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் சகோதரர் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு என்ன பண்றாங்க? ஒரு தீமையை பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஒரு குழியில தூக்கி போட்டுட்டாங்க, இஸ்மவேல்கிட்ட வித்துட்டாங்க. ஆனா இந்த யோசேப்பு யாருக்கு பயந்து நடந்தான் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த கெட்டதை எப்படி மாத்தணும்? நல்லதா மாத்தணும். இந்த விற்கப்பட்ட இந்த தீமையை, எகிப்துக்கு வந்த இந்த தீமையை எப்படி மாத்தணும்? நன்மையா மாத்தணும். யோசேப்புக்கு ஆண்டவர் நல்லது செய்யறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. திரும்ப அவங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்தாலே யோசேப்பு காலம் ஃபுல்லா யாருக்கு உண்மையா இருப்பாரு தெரியுமா? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும். அப்பா அந்த எகிப்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? காப்பாத்திட்டாரு. நம்ம அதே நேரம் இப்படி தானே செய்வோம். ஆண்டவரே இதுல இருந்து என்ன காப்பாத்திட்டா போதும், இதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துட்டா போதும்.
ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யல. அதே எகிப்தில் வச்சுக்கோங்க. அதே எகிப்தில் எந்த எகிப்தை அவன் தீமையாக அவன் இருதயத்தில் என்ன இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், இங்கே வந்து இப்படி இருக்கிறோமே நினைச்சா, அதே எகிப்தில் அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அதனால தான் அவன் சகோதரர்களை பார்த்து சொல்லுவான். ஆதியாகமம் அதனுடைய 50வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் இப்படியாக இருக்கும். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அது ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவருக்கு எது தெரியுமா பிடிக்கும்? இந்த சூழ்நிலை ரொம்ப மோசங்க அப்படின்னு சொல்ற அந்த சூழ்நிலையை நல்லதா மாற்ற முடியும். அல்லேலூயா. அதுதான் இங்க நடக்குது. இப்போ ஸ்திரீகளை குறித்து ஒரு கெட்ட பேரு. எல்லாரும் வரவும் போறவன்லாம் ஏவாளை திட்டான். இன்னைக்கு முளைச்சு வந்த பொடிசுங்கெல்லாம் யாரை திட்ட ஆரம்பிச்சாச்சு? ஏவாளை திட்ட ஆரம்பிச்சாச்சு. ஏவாள் பரலோகத்தில் இருந்தாங்கன்னா பார்ப்பாங்க, நான் ஒரு பழம் தான்டா சாப்பிட்டேன், நீங்க அந்த மாதிரி 1000 பழம் தின்றீங்களா? நீங்க பண்ண பாவத்தில் நான் எங்க போய் சொல்லுவேன்? நீ பாவம் பண்ணிட்டு ஏவாள் பண்ண பாவத்தினால தான் நான் கஷ்டப்படுறேன். ஏவாள் மட்டும் அன்னைக்கு பழம் சாப்பிடாம இருந்தா நீ இன்னைக்கு பழம் சாப்பிட்டுருக்க. உண்மை அதுதான். ஏவாள் அன்னைக்கு பழம் சாப்பிடாம ஒரு வேளை இருந்திருந்தாலும் இன்னைக்கு நம்மளெல்லாம் ஒரு வேளை இது ஏதேன் தோட்டமா இருந்து ஏவாள் பாவமே பண்ணல, நம்மளாம் ஏவாளும் ஆதாமுக்கும் பிள்ளைகளாக பிறந்து பாவமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம தான் முதல் அந்த பழம் சாப்பிட்றதுல இருந்திருப்போம். ஆனால் அந்த அம்மாவை பிடிச்சி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த பேரை மாற்றணும். ஸ்ரீன்னு சொல்கிற இடத்துல சாபம் இருக்கே, அந்த ஸ்ரீன்னு சொல்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசு முதல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் குழந்தையா வந்தார் தெரியுமா? ஒரு ஸ்ரீயின் இடத்துல அவர் பிறந்தபடினால தான் ஸ்ரீகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறினாங்க. அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் என்ன சாபம் கொடுத்தாரு ஸ்ரீக்கு ஆதியில? உன் கற்ப வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், அதிகமாக்குவேன், நீ வேதனையோட பிள்ளையை பெற்றெடுப்பா. ஆனா இங்க எப்படி தெரியுமா பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க? வாசிப்போம். அதனுடைய 1:48 லூக்கா 1:48 நம்ம மரியாள் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. லூக்கா 1:48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆண்டவர் கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? பிள்ளை பெறும் பொழுது நீ என்ன பண்ணுவ? வேதனைப்படுவ. ஏண்டா பிள்ளைய பெற்றெடுக்கிறோன்னு நீ நினைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். அப்படிதான் ஆரம்பிச்சது ஸ்திரீகளுடைய வாழ்க்கை. ஆனா இயேசு வரும் பொழுது அவ சொல்றா, இது முதற்கொண்டு என்னை பாக்கியவதி என்பார்கள். இதெல்லாம் ஒரு வேதனையே கிடையாதுங்க. என்னை குறித்து இந்த உலகம் பேச போற பேச்சுக்கு எப்படி ஆண்டவர் மாத்திரா இருப்பாருங்க. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எந்த சூழ்நிலையும் மாற்றி அதில் சந்தோஷப்பட செய்ய கர்த்தரால் கொடுங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும். ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடுச்சான். எப்படி போயிடுச்சான்? உலர்ந்து போயிடுச்சான். இன்னொன்று தனித்தனியாக எங்கெங்கேயோ கிடக்குது. இப்போ இந்த சூழ்நிலையை பார்த்தா இது மாறுமான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேல்கிட்ட கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? நம்ம எசேக்கியேல் கொஞ்சம் உஷாராயிட்டார். ஆண்டவரே நீரே அறிஞர் அப்படின்றாரு. என்றைக்குமே ஒன்று இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வருதா? இப்படி சொல்லிடுங்க, ஆண்டவர் உமக்கு தெரியும். உம்முடைய வல்லமைக்கு எதுவுமே என்ன கிடையாது, தடையே கிடையாது. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு சந்தேகம் எழும்பு போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். எசேக்கியேல் அழகா சொல்லிட்டாரு, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, பரவாயில்ல தப்பிச்சிட்டேன். எசேக்கியேல் நினைச்சிருவா, அப்பாடா வேற இந்த ஆன்சர் வந்துச்சு, ஏதாச்சும் அடையாதுன்னு சொன்னா, அப்படியா இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும், நீ இந்த பள்ளத்தாக்கில் எலும்பாய் கிடப்பான்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னா அவர் புத்தியா நமக்கே தெரியும். இதை புதிய பாடலையும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவார். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தெரிந்திருக்கிற இவர்கள் யார்?
எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் அப்படின்றது. யாருன்னா இவர் யோவான். ஆண்டவர் கூட நெருங்குறவங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த யோவான் யாருன்னா இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்காங்க. நெருக்கமாக இருக்கிறவங்க ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் ஆண்டவருக்கு தெரியாமல் கிடையாது. நாம் போகிற பாதை ஆண்டவருக்கு தெரியாமல் கிடையாது. நாம் அனுபவிக்கிற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாமல் கிடையாது. யோபு சொல்லுவார், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியாது நான் எதில் போகிறேன்ட்டு. ஆனால் யாருக்கு தெரியும் தெரியுமா? நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். ஸ்திரீகள் இந்த கஷ்டம் படுறாங்கன்ட்டு மேபி ஸ்திரீகளுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம பேரெல்லாம் எப்படி இருக்கு, ஒரு அவதூறான ஒரு காரியம் இருக்குன்னு ஸ்திரீகள் கூட அறியாமல் இருக்கலாம். ஆனால் அதை அறிந்திருந்த ஒரு தேவன் இருந்தார். அதை மாற்றுவதற்கு அவர் குழந்தையாக வந்தார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. ஒரு ஸ்திரீ பண்ண பாவத்துக்கு ஆண்டவர் பல ஸ்திரீகளை வச்சு ரெமெடி கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அதே 1ஆவது அதிகாரத்தில் எலிசபெத் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் லூக்கா 1 அதனுடைய 40வது வசனம். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் அந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. எலிசபெத் யார் தெரியுமா? ஃபஸ்ட்டு இயேசுவை விட்னஸ் பண்ணவங்க. இயேசு ஒருத்தவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்து விட்டார் என்று மரியாளுக்கு அடுத்து யாருக்கு தெரியுமா? தெரியும், எலிசபெத்துக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியாது தெரியுமா? யோசேப்புக்கு கூட தெரியாது. மரியாளை கல்யாணம் பண்ண போகிற யோசேப்புக்கு கூட தெரியாது மரியாள் வயிற்றில் இயேசு இருக்கிறார் என்று. ஆனால் அவர் அடுத்து யாருக்கு தெரியுமா வெளிப்பட்டார்? ஒரு ஸ்திரீக்கு வெளிப்பட்டார். போறாரு. மரியாள் இங்கேருந்து எங்கே போகிறாங்க? எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. யார் கூட்டிகிட்டு போகிறது? ஆவியானவர் துரத்துறாரு. எதற்கு? இது மற்றவர்கள் அறிவதற்கு முன்பாக ஒரு ஸ்திரீ அதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சும்மா கிடையாதுங்க. ஏன் இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை யோசேப்புக்குள்ள தந்திருக்கலாமே. யோசேப்பு பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டு இயேசுவை அறிந்து கொண்டான் எழுதியிருக்கலாமே. அங்க செய்யலையே. அங்க போய் சொப்பனத்துல தூதனை வச்சு பேசிட்டு இருந்தவர் இங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பரிசுத்த ஆவியானவரே வந்து இதை செய்யறாரு தெரியுமா? இதை ஒரு ஸ்திரீக்கு வெளிப்படுத்தணுன்றதுக்காக. பேரை மாத்தணுங்க. ஆண்டவருக்கு இது அவசியம். ஒரு குழந்தையா வயிற்றுல உண்டானோடனே மரியாதை கூட்டிட்டு போறாரு எலிசபெத் வீட்டுக்கு. ஏன்? நீ போ, அவ என்னைய பார்க்கணும், அவளுடைய வயிற்றுல இருக்கிற கரு என்னை உணரணும், இது எனக்கு வேணும், இதுதான் நான் ஆசைப்படுறேன், இதற்காக தான் நான் உன் வயிற்றுல உண்டாயிருக்கிறேன். நான் நினைச்சிருந்தா ஒரு மாம்சத்துல வந்து நான் செஞ்சுட்டு போயிருப்பேன். இல்லை, எனக்கு இவங்கெல்லாம் என்னை விட்னஸ் பண்ணணும். போறாரு. பிறந்தாச்சு. 8 நாள் குழந்தை. தேவாலயத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. அங்கே ஒருத்தி காத்துட்டு இருக்கிறா. 82 வயதான அன்னாள் என்கிற ஸ்ரீ காத்துக்கிட்டு இருக்கிறா. எதற்கு? தேவன் எப்போ இந்த விடுதலையை தருவார், எப்போ ரட்சிப்பு வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறா. 82 வயசுங்க. இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவாங்க? அவங்க இறந்து போயிடுவாங்க. ஏன் இயேசு இப்போ பிறக்கிறார் தெரியுமா? அவ என்னை பார்க்கணும், அவ என்னை பார்த்து என்னை குறித்து ஆராதிக்கணும். வேதம் சொல்லுகிறது 2ஆவது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். ஃபர்ஸ்ட் இயேசுவை குறித்து ப்ரீச் பண்ணது யார் தெரியுமா? ஒரு பெண். உலகத்துல இருந்த மனிதர்கள்ல ஃபர்ஸ்ட் இயேசுவை ப்ரீச் பண்ணது யாருன்னா ஒரு பெண். அதற்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்தாங்க, தூதர்கள் வந்தாங்க. யார்கிட்ட? மேய்ப்பர்கள் கிட்ட போனாங்க. போய் என்ன சொன்னாங்க? ஒரு பெரிய நற்செய்தி வந்திருக்கிறது,
இதோ உங்களுக்காக நாசரேத்தின் ஊரில் பிறந்திருக்கிறாருன்னு யாரு பிரசங்கம் பண்ணது? தூதர்கள் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா மனுஷனுக்கே இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண முதல் ஆள் ஒரு பெண். ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிசம் பண்ணது யாருன்னா ஒரு பெண். ஏன் அப்படி செஞ்சாரு தெரியுமா? முதல்ல ஒரு மனிதனை பாவத்திற்குள் வழி நடத்தினது ஒரு பெண். அதை மாற்றாரு எப்படி? முதல்ல ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறது ஒரு பெண். அல்லேலூயா! எவ்வளவு அழகான தேவன் நம்முடைய தேவன். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவு வர வர அப்படி எனக்கு ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கனால தெரியல, உள்ளுக்குள்ள எனக்கு ஃபுல் அரிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்ல என்றோ நடந்த ஒரு தீமையான காரியத்தை நன்மையாய் மாற்ற என் கிறிஸ்து குழந்தையாக பிறந்தார். அப்படியே வாழ்க்கையில பார்க்கிறோம். அடுத்து மார்த்தாள் மரியாள் என்று 2 பேரை குறித்து 2 பேர் இயேசுனுடைய வாழ்க்கையில வருகிறாங்க. வேதத்துல இயேசு ஒரு குடும்பத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினார் அப்படின்னா இந்த மார்த்தாள் மரியாள் லாசருடைய குடும்பத்துல தான். இதுலையுமே லாசரு இயேசுவை போய் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வரல. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வீட்டுல சேர்த்து கொண்டது யார் தெரியுமா? மார்த்தா. லாசரு இயேசுக்கு சிநேகிதனானதுக்கு காரணம் மார்த்தா. இயேசுக்கு இந்த உலகத்துல சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா அவனை குறித்து மட்டும்தான் வேதத்துல சிநேகிதன் எழுதியிருக்கு. மற்ற யாரையும் புதிய ஏற்பாடுல சீஷர்கள் தான் சொல்லி இருக்கும். அன்பான சீஷன் தான் எழுதியிருக்குமே தவிர்த்து யோவானை குறித்து கூட அன்பான சிநேகிதன் எழுதியிருக்காரு. ஆனா லாசருவை குறித்து மாத்திரம்தான் சிநேகிதன் எழுதியிருக்கும். அந்த சிநேகம் கிடைக்க காரணம் ஒரு பெண், மார்த்தாள் என்கிற பெண். இயேசு கண்ணீர் விட்டாருன்னு வேதத்துல 2 இடத்துல தான் இருக்கு. எங்க தெரியுமா? ஒன்று எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டாருன்னு இருக்கும், இன்னொன்று மரியாள் அழுகிறத பார்த்து கண்ணீர் விட்டாருன்னு இருக்கும். இயேசு கண்ணிலே கண்ணீர் கொண்டு வரவங்க யாரும் தெரியுமா வல்லமை இருக்கு? ஒரு ஸ்திரீக்கு வல்லமை இருக்குங்க. வேதத்துல எங்க வேணா எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு பெண் அழுது ஜெபிச்சா ஆண்டவர் பதில் கொடுக்காம போனாருன்னு ஒரு சம்பவம் வேதத்துல கிடையாது. இயேசு அழுதும் மனமாறுதலை காணாதே போனான்னு கூட இந்த வேதம் சொல்லுது. ஆனா ஒரு ஸ்திரீ அழுது அவள் ஜெபம் கேட்கப்படாம இந்த வேதத்துல இல்லவே இல்லை. இருக்க மாட்டாரா? எந்த அளவுக்கு பாருங்க. ஒரு மரியாள் அழுகிறதை பார்த்து அவருக்கு தெரியும், இன்னும் 4 ஸ்டெப் எடுத்து வச்சா கல்லறை திறந்து யாரை வெளியே கொண்டு வந்துருவாரு? லாசருவை வெளியே கொண்டு வர போறாரு. தெரிந்துதான் வந்தாரு, ஆனாலும் அழுகிறாரு. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க பிள்ளை நிக்குது, வீட்டு வாசல்ல நிக்குது, பா ஸ்கூல் ஃபீஸே கட்டலப்பா, குழந்தை பொலன்னு டீச்சர் வெளியே நிற்க வச்சுட்டு அது தெரியுமா அப்படின்னு அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாட்ட காசு இல்லைன்னா அப்பாவுக்கு அது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். இதுவே காசு இருந்துச்சுன்னா எப்படி சொல்லுவாரு? யார் ஒன்று வெளியே நிற்க வச்சதுவா, தான் ஃபீஸை கட்டுறேன், அவளை போய் பார்ப்போம் அப்படின்பாங்கல்ல. ஆனால் இயேசுக்கு இங்கே தெரியும், இப்போ லாசருவை வெளியே கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட போகிறேன்? மார்த்தாள்கிட்டையும் மரியாள்கிட்டையும் கொடுத்துட போகிறேன். ஆனாலும் அவர் அழுதார். ஏன்? மரியாள் அழுகிறதை பார்த்து. தாம் சிநேகமாக இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்த தனக்கு பிரியமான தன் பாதத்தின் அருகே உட்கார்ந்திருந்த மரியாள் அழுததை பார்த்து அவரும் அழுகிறாரு. ஒரு குழந்தையை போல அழுகிறார். சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்க, பாரு எவ்வளோ சிநேகித்திருந்தா இப்படி அவர் அழுவார். அப்போ அவர் எப்படி அழுதிருப்பார்? ஏன்? அவர் கொண்டிருந்த அந்த ஆசை, அந்த ஸ்திரீயை குறித்து, ஸ்திரீயினுடைய நிலைமை மாற்ற வேண்டும் என்ற அந்த விருப்பம் அப்படி அவர் செய்ய வைத்தது. இன்னொரு ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கும். அவள் சீமோன் என்கிற ஒரு பரிசேயனுடைய வீட்டில் இயேசு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு தவறான ஒரு ஸ்திரீ, ஒரு விபச்சார ஸ்திரீ என்ன பண்ணுகிறா? ஒரு தைல கொப்பியை கொண்டு வந்து அதை உடைத்து அவருடைய பாதத்துல ஊற்றி தம்முடைய தலைமயிரின் ஆழத்தோடு. சீமோன் மனசுல நினைப்பாரு, இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இந்த ஸ்திரீ யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குமே, விட்டுருக்க மாட்டாரு. ஆண்டவர் ஏங்க விட்டாரு? அவள் ஒரு பாவம் பண்ணுகிறவள். அவள் பாவத்திலிருந்து வெளியே வந்தாளா? அது வரைக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்லுவார், என்னது? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப அது வரைக்கும் என்ன இருக்கு? அவட்ட பாவம் இருக்கு. ஆனாலும் ஏன் அலோவ் பண்ணார் தெரியுமா? அவளுடைய அந்த பேரை மாற்றணுங்க.
இந்த கேள்வியை கேட்டோனே அவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு, பாரு இப்ப இவன்ட பாவம் இல்லை, இவன் என்ன துடைக்கலாம் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் அதை சொல்லல. ஃபர்ஸ்ட் சீமோனை பார்த்து கேட்பாரு, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணி தரல. அவள் தன்னுடைய கண்ணீரால தொடச்சா. நீ எனக்கு முத்தமிடல, நான் வந்த பொழுதுல இருந்து அவள் என்னை முத்தமிட்டு கொண்டே இருக்கிறாள் என் பாதத்தில். எவர்களுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவர்களிடத்துல அதிகமாய் அன்பு செலுத்தப்படுகிறது. ஏன் தெரியுமா அந்த இடத்துல ஒரு ஸ்திரீயை இந்த இடத்துல ஏன் இதே ஒரு செயலை ஒரு ஆண் செய்தது போல வேதத்துல கர்த்தர் காண்பிச்சிருக்கலாம்? ஏன் ஸ்திரீயை காண்பிக்கிறார் தெரியுமா? பா, நீங்களாம் ஆணுன்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களிடத்துல நான் இறங்குகிறதே. நான் ஸ்திரீகளையும் அப்படி ஒதுக்குகிறவர் அல்ல. நீங்க வேணா ஒதுக்கலாம். தேவாலயத்துல ஸ்திரீகள் இது வரைக்கும் தான் வரணும்னு ஒரு அளவு இருக்கு. ஆண்கள் அதுக்கப்புறமும் போகலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? கிளம்பி ஒரு சமாரி ஸ்திரீயை போய் பார்ப்பாரு. அந்த சமாரி ஸ்திரீ கேட்பாங்க, எங்களெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க, என்ன நீங்க நல்ல ஆண்டவர்ன்றீங்க? முதல்ல தேவாலயத்துக்கே விட மாட்டாங்க, அப்படியே தேவாலயத்துக்குள்ள பெண்களை விட்டாலும் ஒரு அளவோட நிறுத்திடுறாங்களே. ஆண்டவர் சொல்லுவாரு, கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம். அல்லேலூயா. பாருங்க, அவர் அதை விரும்புகிறார். ஒருத்தவங்களுடைய அந்த நிலைமையை மாற்ற விரும்புகிற ஒரு தேவன். இந்த மரியாதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, லாசருவை உயிரோட எழுப்புனதுனால இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பரிமள தைலத்தை உடைச்சு அவர் பாதத்துல ஊத்துவாங்க. அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார், என் மரணம் எங்கே எங்கே எல்லாம் நினைவு கூறப்படுகிறதோ அங்கே எல்லாம் இவளும் நினைவு கூறப்படுவார். இயேசுடைய பிறப்பை குறித்து யோசித்தா அதுல ஒரு ஸ்திரீயை தான் நம்ம பத்தி பேசுறோம். யார? மரியாதை குறித்து பேசுறோம். இயேசுடைய மரணத்தை நினைவு கூர்ந்தாலும் அதிலும் ஒரு ஸ்திரீயை குறித்து தான் ஆண்டவர் பேச வச்சாரு. யாரு? மரியாள். இன்னொரு மரியாள் இருந்தாங்க, மகதலேனா மரியாள் என்று வேதத்தில் 7 பிசாசுகளை துரத்தினாங்க. இயேசு அவளிலிருந்து எத்தனை பிசாசுகளை துரத்தினாரா? 7 பிசாசுகளை துரத்தினாரா. எப்படி நம்ம பெருமைப்படுத்தினாரு ஸ்திரீகளை? முதல்ல பிறப்புல பார்த்துட்டோம், இறப்புல பார்த்துட்டோம், இப்ப உயிர்த்தெழுதல்ல பார்க்க போறோம். என்ன தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுதலை முதல் கண்டவர் ஒரு ஸ்திரீ. இந்த மகதலேனா மரியாள் தான் இயேசுவை முதல்ல உயிர்த்தெழுந்தவராக தரிசித்தவர். பேதுரு பார்க்கல, யோவான் பார்க்கல, டவுட்டு படுற தாமஸ் பார்க்கல, யாரும் பார்க்கல. முதல்ல யாருக்கு தெரியுமா வெளிப்பட்டார்? ஒரு ஸ்திரீ. இயேசுவின் பிறப்பில் ஒரு ஸ்திரீ, இயேசுவின் மரணத்தில் ஒரு ஸ்திரீ, இயேசுவின் உயிர்த்தெழுதலில் ஒரு ஸ்திரீ. பாவம் உலகத்துல வந்தது ஸ்திரீனாலும் சொல்றவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லணும்? இயேசு பிறந்தது ஒரு ஸ்திரீயா, இயேசு மரணத்துல நினைவு கூற வேண்டியது ஒரு ஸ்திரீய, இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்தது ஒரு ஸ்திரீ. எல்லாத்துலேயும் ஸ்திரீ. ஆண்டவர் பாருங்க, அவரோட ஃபுல் ஹிஸ்டரி யார் தூக்கி வச்சுட்டார் தெரியுமா? ஸ்ரீன்னு வச்சுட்டார். இயேசுவோட அப்பா பாதியில இறந்து போயிடுவார். எங்கேயாச்சும் இயேசுவோட அப்பாவை பற்றி படிச்சிருக்கிறீங்களா? 12 வயசுல கடைசியாக அந்த கேரக்டரை பார்த்தது, அதோட போனவர் தான். எங்கே இருக்கிறாருலாம் தெரியாது. ஆனால் மரியாதை மட்டும் கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு வருவார். சிலுவையிலையும் இருப்பாங்க, உயிர்த்தெழுதல்லையும் இருப்பாங்க. ஏன்? முதல் அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்கே இருந்தார் என்று வேதம் சொல்லும். அதுலேயும் அவங்களை வைத்திருந்தாங்க. எங்கேயும் விடல ஸ்திரீய. ஈக்குவலா எந்த சீஷர்கள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார்களோ அந்த சீஷர்கள் இருக்கிற அதே நிலையில இந்த மரியாள்களும் இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. யாருக்கும் ஏற்றத்தாழ்வே காண்பிக்கவே இல்லை, ஏற்றத்தாழ்வே இல்லை. தேவன் அப்படி உயர்த்தி வைக்கிறார் பாருங்க. ஸ்திரீ அப்படி உயர்த்தி வைக்கிறார். அடிமைப்படுத்த விடல் ஆண்டவர் மேன்மைப்படுத்த விட்டார். அல்லேலூயா. இன்னும் நிறைய ஸ்திரீகள் இருக்கிறாங்க. 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இந்த ஸ்திரீ யார் தெரியுமா? இயேசுலாம் வாயை திறந்து பேசணும்லாம் இல்லை. நான் இயேசுகிட்ட இருந்து அவரோட வல்லமை அவருக்கே தெரியாம எடுக்கிறாள். எந்த ஒரு ஆணும் வேதத்துல இயேசுவின் வாய்மொழி இல்லாமல் அற்புதத்தை பெறவே இல்லை. விசுவாசத்துல ரொம்ப பிரசித்தமாய் பேசப்படுகிற ஒரு சம்பவம் இருக்கும். ஒரு 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொல்லுவார், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுத்தமா
அதில் கூட அவன் எதை திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா, அவர் ஏதாச்சும் என்ன பண்ணணும், ஒரு வார்த்தையாச்சும் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண. ஆனால் இந்த 12 வயசு பெருமாள் உள்ள ஸ்திரீ என்ன திரும்ப பண்ணாங்க, நான் தொட்டா போதும், அவர் பேசணும்லாம் அவசியம் இல்லை, தானா எனக்கு சுகம். ஏசு பார்ப்பாரு, அவங்க சுகமாயிட்டாங்க, அப்புறமா நிற்பார், யார் என்னை தொட்டது, எதுக்கு ஆண்டவரை கேட்குறீங்க, இன்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன் பாரு. எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும், நீங்கள் சொல்லாமலையா? ஆமாம் நான் சொல்லலை. அது எப்படி அப்போ போகும்? அவருடைய விசுவாசம். அதை காண்பிச்சது யாரு? இயேசு ஒரு வார்த்தை சொல்லணும்னு கிடையாது, அவரை விசுவாசித்தாலே அற்புதம் நடக்கும்ன்றது ஒரு காண்பித்து கொடுத்தது. விசுவாசத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு வழியும் இருக்குன்னு காண்பித்து கொடுத்தது ஒரு ஸ்திரீ. மற்றவங்க எல்லாரும் ஏற்கனவே உலகத்துல நடந்த ஒரு விசுவாசத்தை தான் மறுபடியும் பயிற்சி பண்ணியிருப்பாங்க. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. புதிய ஏற்பாடுல எப்படி விசுவாசித்தாங்க? இயேசுவின் வார்த்தையை கேட்டு. அங்க என்ன நடந்துச்சோ அதே தான் இங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு பெண் வரா, இது வரைக்கும் நடக்காதது, இது வரைக்கும் யாரும் செய்யாதது, ஒரு வாய்மொழி கூட இல்லாமல் ஒரு அற்புதத்தை அவள் தனக்கு பெற்றுக்கொண்டாள். இதை காண்பித்து கொடுத்தது ஒரு ஸ்திரீ. இப்படி இயேசுடைய வாழ்க்கையே ஸ்திரீகளால் நிரப்பினார். ஏன்? ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்ட அவதூறான ஒரு மொழியை அவர் மாற்ற வேண்டும் என்பதற்காக. அப்போ ஆணுக்கு இணையா நம்ம இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஏன்னா இப்போ இருக்க ஒரு பெரிய தர்க்கம் என்ன தெரியுமா? ஃபெமினிசம். இந்த உலகத்தில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்க ஒரு காரியம் என்னன்னா இந்த ஃபெமினிசம். எல்லா பக்கமும் எங்களுக்கு ஆணே தேவையில்லை, நாங்கள் தனித்து வாழ்ந்துப்போம். நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த வாழ்க்கை நாம் நமக்காக வாழலை. பவுல் எழுதுகிறாரு, இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் ஜீவிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏன் தாவீதை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் யாக்கோபை குறித்தும் யூதாவை குறித்தும் யோசேப்பை குறித்தும் இவங்களை பற்றிலாம் எழுதியிருக்குன்னா, இவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரியாக வாழ்ந்தாங்க. ஒரு மாதிரியாக வாழலை, ஒரு மாதிரியாக வாழ்ந்தாங்க. இவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவம் எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். இவன் எப்படி தாவீது அவன் ஒரு சிறியவனாக இருந்தும் ஒரு பெரிய கோலியாத்தை அழித்தானோ, அதுபோல கிறிஸ்து இருக்கிறதுலே அற்பமான ஒரு உருவத்தை எடுத்தார், மனித உருவத்தை எடுத்து பெரிய பிசாசை அழித்தார். அப்ப தாவீது யார் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான்? கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. கிறிஸ்து இப்படிதான் இருப்பாருன்னு விசுவாசிச்சு அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலதான் அவங்களை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம்? வேதத்துல வாசிக்கிறோம். ஈசாக்கை குறித்து ஏன் வாசிக்கிறோம்னா, ஈசாக்கு எப்படி பலியாக கொண்டு போகப்பட்டானோ அதே போல யார் பலியாக கொண்டு போகப்படுகிறார்? கிறிஸ்துவும் பலியாக கொண்டு போகப்படுகிறார். எப்படி ஈசாக்கு தன் தகப்பன் கையில தன்னை ஒப்பு கொடுத்து பலிபீடத்துல ஏறி படுத்தானோ அதே போல கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார். ஈசாக்கு எப்படி தன்னுடைய விறகு கட்டைகளை தானே சுமந்து கொண்டு போனானோ, இயேசு தம்முடைய சிலுவையை தாமே சுமந்து கொண்டு போனார். இவங்கெல்லாம் யாருடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க? இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில மாதிரியாக வாழ்ந்தாங்க. அதனால இவங்க பழைய ஏற்பாடுல இருக்காங்க. இப்ப புதிய ஏற்பாடு நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த வாழ்க்கையை வாழ்கிறது தான் புதிய ஏற்பாடு? சபையினுடைய வாழ்க்கையை வாழ்கிறது தான். ஸ்திரீன்னா இப்ப யாரு? சபை. அப்போ ஒரு ஸ்திரீ எப்படி வாழணும்னா சபையை போல வாழணும். அதனாலதான் நம்ம இப்போ வாசித்தோம், எபேசியர்ல வசனத்தை வாசித்தோம். திரும்ப இப்ப இந்த கண்ணோட்டத்தோட வாசிப்போம். எபேசியர் 22, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். என்ன சொல்ல வராருன்னா, ஒரு கணவன் மனைவி உறவுன்றது ஏதோ உலகத்துல எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க நாமளும் கல்யாணம் பண்றோம்னு வாழ்கிற உறவு கிடையாதுங்க. கிறிஸ்துவும் சபையும் எப்படி இருக்கணுமோ அப்படி நாம என்ன பண்ணணும்? வாழ்ந்து காட்டணும். எப்படி சபை கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கோ அது போல நீங்க என்ன பண்ணணும்? மனைவிகள் உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. இதனால நீங்க என்ன பண்றீங்க? இந்த சபையை உங்களிலே வெளிப்படுத்துங்க. யார் யாரெல்லாம் இந்த சபையை தங்களுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க தாங்க பரலோகத்துக்கு போக முடியும்.
இயேசுவை யார் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில வெளிப்படுத்தினாங்களோ அவங்க தான் இந்த வேதாகமத்தில் நம்மளுக்கு முற்பிதாக்களாக மாறினது போல, யார் சபையை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். ஏன் நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீங்க, கல்யாணம் பண்ணிட்டார்? அப்படி கிடையாது. சபை கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறதோ அதை நான் என் வாழ்க்கையிலே நான் மாதிரியாக வாழ்கிறேன். அதற்கு நான் ஒரு மாதிரி. என்கிட்ட வந்து யாராச்சும் ஏங்க உங்க புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீங்க, நீங்க இஷ்டம் போல இருக்கலாம், இல்லை இல்லை, என் கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிறது போல நான் என் கணவருக்கு கீழ்ப்படிந்து நான் என் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அதனாலதான் அவர் மேலே எழுதியிருக்கோம், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷனுக்கும் கீழ்ப்படி. ஆண்டவர்கிட்ட எப்படி இருப்பீங்களோ அப்படி உங்க புருஷன்ட்ட இருங்க. ஏன்? நீங்க இப்ப இருக்கிற ஒரு மாதிரி. ஏன்னா இனி அடுத்து என்ன காலம் தெரியுமா வரப்போகுது? மணவாட்டி ஆகிய சபைக்கும் மணலாளனாகிய கிறிஸ்துவுக்கு என்ன நடக்க போகுது? கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் முடிஞ்சு அவங்க நித்திய காலமாக ஒன்றாய் வாழ போகிறாங்க. அப்போ வரப்போகிற இந்த வாழ்க்கைக்கு நாம் இப்ப என்னவா இருக்கிறோம் தெரியுமா? மாதிரியா இருக்கிறோம். வரப்போகிற கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாடு மாதிரி மாறி வரப்போகிற புதிய ராஜ்யத்துக்கு இந்த சபை தான் என்னது? மாதிரி. அப்ப நம்ம கணவனுக்கு கீழ்ப்படுகிறது ஏதோ நம்முடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்கிறது அல்ல. மனைவியின் மேல் கணவன் அன்பு செலுத்துகிறது ஏதோ கடமைக்காக அல்ல. அது கிறிஸ்துவையும் சபையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்பிக்கிற விதம். அதனாலதான் எல்லா பிரமாணங்களிலும் இந்த திருமணமானது மிகவும் பிரசித்தமாக இருக்கிறது. யாவருக்குள்ள எப்படிப்பட்டதா இது? கனமுள்ளது என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் மற்ற குழந்தை பிரதிஷ்டையோ இதையோ சாதாரணமாக சர்ச்சில் வச்சு நடத்துகிற நாம ஒரு திருமணத்தை அவ்வளவு செலவு பண்ணி அத்தனை பேர் முன்னாடி நம்ம கொண்டு போய் செய்கிறதுக்கும் அவ்வளவு வாக்குறுதிகளை எடுக்கிறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இது வரப்போகிற ராஜ்யத்தினுடைய மாதிரி. வரப்போகிற ராஜ்யத்தினுடைய மாதிரி. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் உருட்டி எடுப்பார். செய்யினா செய்யணும். எரேமியா பார்த்துட்டு நம்ம சொல்லுவார், போப்பா ஒரு மரத்தில் ஒரு நுகத்தை செஞ்சு கழுத்தில் மாட்டிக்கோ அப்படின்பார். இப்படியே மாட்டிக்கிட்டே நடக்கணும், ஊருக்கெல்லாம் நடக்கணும், மாட்டிக்கிட்டே நடக்கணும். ஒருத்தன் வந்தான், கர்த்தர் இந்த நம்முடைய சிறையிருப்பை மாற்ற போறாருன்னு சொல்லி கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து காலில் பட்டாருன்னு உடைச்சான். ஆண்டவர் அப்படி சொல்லலை, ஆனால் அவன் உடைச்சிட்டான். ஆண்டவர் வந்தார், என்னப்பா பண்ணா? ஆண்டவரை உடைச்சிட்டான். அப்படியா, போ இரும்பலை செஞ்சு கழுத்தில் மாட்டுன்ட்டாரு. அடுத்து இரும்பலை மாட்டிட்டு இப்படியே சுத்துறாரு. தீர்க்கதரிசியா இருக்கிறது பழைய ஏற்பாடுல கஷ்டங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்றதுக்கு அவங்க தான் மாதிரி. அவங்க வாழ்க்கையில செய்வார். அவங்க வாழ்க்கையில செஞ்சு அதை அவங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுவார். எசேக்கியேலை பார்த்து சொல்லுவார், நீ இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை நாள் அடிமைகளா இருந்தாங்க எகிப்துல? ஆண்டவரே 430 வருஷம். அப்படியா, நீ ஒன்று பண்ண, 430 வருஷம் நாட்கள், 430 நாட்கள் ஒரு கழிச்சு தான் படுக்கணும், நிமிர்ந்து படுக்கக்கூடாது. எதுக்கு? 430 வருஷம் அவங்க அடிமையாக இருந்தாங்கன்றதுக்கு அடையாளமா நீ என்ன பண்ண? 430 நாள் ஒரு பக்கமாக தான் படுக்கணும், தூக்கத்தில் கூட திரும்பி படுத்துடக்கூடாது. தீர்க்கதரிசியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. தீர்க்கதரிசியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த தீர்க்கதரிசியை வச்சு ஒரு காரியத்தை செய்வார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம், இதனோட நான் முடிக்கிறேன். அப்படியே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது வசனம், 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளையையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று அப்படின்னு இருக்கும். அப்படியே 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரின் மேல் கர்த்தர் வைத்திருக்க அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார்.
ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறாராம். அதுக்கு என்ன தெரியுமா பண்ண சொன்னார், நான் நேசிக்கிற அந்த அன்பை நான் மற்றவங்களுக்கு காட்டணும்பா. அதனால் நீ என்ன பண்ணு, நீ போய் விபச்சாரம் பண்ணுற ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி அவங்க கூட குடும்பம் நடத்து. எதுக்கு? நான் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளோ நேசிக்கிறேன்னு நான் காண்பிக்கிறேன். ஹோசியா நினச்சிருப்பாரு, நான் தான் கிடைச்சேன். இதில் என்ன ஆகுதுன்னா, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு, நல்ல குடும்பம் நடத்துறாரு, 3 பிள்ளைங்க. மறுபடியும் அந்த அம்மா ஓடி போயிடுச்சு, மறுபடியும் போயிடுச்சு. அங்கே போய் பார்த்தா தன்னையே காசுக்கு வித்துடுச்சு அந்த அம்மா. மறுபடியும் வித்து அடிமையா இப்போ அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, போ காசு கொடுத்து மறுபடியும் கூட்டிட்டு வா. மறுபடியும் போய் கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தினாருங்க. எதற்கு? வரப்போகிற கிறிஸ்து இப்படி பண்ணுவாராம். அதற்கு இவங்கெல்லாம் என்னவா, முன்னடையாளம். ஏன் சொல்றேன்னா, இந்த திருமண வாழ்க்கை என்பது கிறிஸ்துவும் அவருடைய சனங்களும் எப்படி வாழ்கிறார்கள் என்கிற வாழ்க்கை தான். அப்போ இதில் இந்த ஃபெமினிசமோ இல்லை ஆண் ஆதிக்கமோ இது ரெண்டுமே கிடையாது. அதனால தான் வேதம் அழகாக சொல்லுது, புருஷர்களே உங்கள் மனைவியின் மேல் அன்பாயிருக்கு, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு சகல காரியங்களிலும் கீழ்ப்படிந்திருக்கு. இந்த 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு தீமைக்காக கர்த்தர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு குழந்தையாக பிறந்து இந்த உலகத்தை இப்படி மாற்றி தந்திருக்கிறாருங்க. இதில் நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. ஆண் என்றோ பெண் என்றோ மேன்மை பாராட்டவும், பெண்ணாலே இவ்வளோ மோசம், நீங்களாம் இப்படி பண்ணிட்டீங்க, ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான், இல்லை ஆண்னாலே மோசம், ஆண் தான் ஆரம்பத்துலேருந்து எல்லா பாவத்துக்கும் காரணம் இப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவதற்கோ இங்கே ஒன்றுமே இல்லை. கிறிஸ்து சகலத்தையும் நம் கருத்திலே புதிதாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இத்தனை வருடங்கள் 4000 வருட போராட்டத்திற்கு பின்பாக கர்த்தர் இதை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற இந்த ஸ்திரீ, இந்த ஆண், இந்த 2 நம்முடைய இந்த ஜெண்டரையும் இந்த காலம் ரொம்ப கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆணும் பெண்ணெல்லாம் தாண்டி என்னென்னவோ சொல்லுது. ஆண் ஆண் கிடையாதான், பெண் பெண் கிடையாதான், இஷ்டம் போல இருந்துக்கலாமா? இந்த ஆலயமாகி இந்த சரீரம் அவரால் கிருபையாக பெற்று தரப்பட்டு இதில் இருக்கிற அசூசி நீக்கப்பட்டிருக்குங்க. இப்போ ஆண்னு நான் தைரியமாக சொல்கிறேன்னா அது கிறிஸ்து ஆணாக வந்ததுனால. பெண்ணுன்னு நீங்கள் தைரியமாக சொல்கிறது எதுனாலனா கிறிஸ்து ஒரு ஸ்திரீயின் இடத்தில் பிறந்ததுனால. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்க இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது. இதை நாம் மேன்மை பாராட்டி இதை நாம் கீழ்த்தனமாக்கி விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக நாம் வாழணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து என்ன செய்ய சொன்னாலும் சரி, அதை நாம் செய்ய வேண்டும். நாம் ஒரு மாதிரியாக வாழணும். நம்மளை பார்த்து இவங்க தாங்க என் ரோல் மாடல், இவங்க தான் என் மாதிரின்னு சொல்லணுமே தவிர்த்து அவங்களாப்பா அவங்க ஒரு மாதிரி அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஏன்? இந்த தீமையை அப்படியே கர்த்தர் விட்டுருக்கலாம், அப்படியே மனுஷங்களை அடித்து விட்டுருக்கலாம். இல்லை, அவர் இந்த ஜெண்டர்ஸை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து அதில் அவர் வெளிப்பட்டு எல்லாவற்றையும் மாற்றினார். இதுலேயும் நிறைய அவதூறான வார்த்தைகள் இருக்குங்க. இயேசு ஆணே கிடையாது, பெண்ணுன்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்குது. பெண் இயேசுவை வணங்குகிற ஒரு பெரிய கல்ட் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும் இதை ஏன் கர்த்தர் செஞ்சார், ஏன் இப்படி வந்தார். நாங்கள் உடனே இயேசுவே ஆணாதான் பிறந்தார் அப்படின்னு மேன்மை பாராட்டிக்க கிடையாது. அது எங்களுடைய தீமையை அவர் மாற்றுவதற்காக. எந்த ஆண் நினைச்சாலும் ஒரு பிள்ளையை விட்டுடுக்க முடியாது. உங்களுக்கு ஏன் அந்த கிருபையை தந்திருக்காரு தெரியுமா? அந்த கிருபையை ஆதியில் தந்ததுனால தான் பாதியில் மரியாள்கிட்ட அவர் பிறக்க முடிஞ்சிச்சு. எத்தனை பெண்கள் மனசுக்குள்ளே திட்டியிருப்பாங்களோ தெரில, ஏன் நான் பொண்ணா பிறந்தனோ, பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கெல்லாம் நான் இல்லைங்க. உங்களுக்கு அந்த கிருபை இருந்ததுனால தான் உங்களிடத்துல கிறிஸ்து பிறந்தார். இதெல்லாம் ஆசீர்வாதம். இதெல்லாம் எப்போ தெரியுமா நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? அவரை அறிகிற அறிவு நம்மளுக்கு இருக்கும் பொழுது தான் நம்ம இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு தந்த இந்த நல்ல ஒரு ஞானம், இந்த அறிவு, இந்த வேதத்தின் ரகசியத்திற்காக அப்படியே நன்றி சொல்லி நாம் செவித்து முடிக்க போகிறோம்.